இமயமலையின் ஒரு மலை உச்சி தான் கேதர்காந்தா. இந்த கேதர்காந்தா வின்டர் ட்ரெக்கிங் போறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகலாம்? அதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கேதர்காந்தா ட்ரெக்கிங் பத்தின டீட்டெயில்டு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ட்ரெக்கிங் பேக்ல எந்தெந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்னோ ட்ரெக்கிங் அப்படிங்கிறதுனால தெர்மல் வியர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க டீ-ஷர்ட்லயும் சரி, பேண்ட்லயும் சரி ஒரு தெர்மல் வியர் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கியே ஆகணும். உங்க சைஸ்ல இருந்து ஒரு சைஸ் சின்ன சைஸா இருக்கிற ஒரு தெர்மல் வியர் வந்து நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்ளோ லேயர்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களால எவ்ளோ குளிர் தாங்க முடியும் அப்படிங்கிறதுல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தெர்மல் வியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வியர் பண்ணிட்டு, அதுக்கு மேல ஒரு டீ ஷர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்லீவ் இருக்கிற ஒரு டீ ஷர்ட், அதுக்கப்புறம் ஃப்ளீஸ் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டம் வியர் போனீங்கன்னா, பாட்டம் வியர்லயும் ஒரு தெர்மல் வியர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு நார்மல் ட்ராக் பேண்ட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மவுண்டைன் ட்ரெக்கிங் பேண்ட் ஒண்ணு நீங்க போட்டுக்கணும். இது எவ்ளோ கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வியர் பண்ணி நீங்க வாங்குறது பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த வின்டர் ஜாக்கெட் தான். நீங்க கண்டிப்பா இது கேரி பண்ணிட்டு போய் தான் ஆகணும். வின்டர் ட்ரெக்கிங் அப்படிங்கிறதுனால, அந்த மவுண்டெயின்ல பார்த்தீங்கன்னா, -10°C-லேருந்து 15°C வரை இருக்குது. நீங்க அதுக்கேத்த மாதிரி குளிர வந்து உங்களால தாங்க முடியும்னு பார்த்து, அதுக்கேத்த மாரி நீங்க வின்டர் ஜாக்கெட் வாங்கிட்டு போலாம். கிளவுஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளவுஸ் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் கிளவுஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா, ஸ்னோ ட்ரெக்கிங்கிறதுனால வாட்டர் ப்ரூஃப் கிளவுஸ் தான் கண்டிப்பா வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாக்ஸு. உல்லன் சாக்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. அதுதான் குளிர் தாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல ஒரு 3 பேர் கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மங்கி கேப் இல்லாட்டி மஃப்ளர், உல்லன் கேப் அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இந்த மாரி மஃப்ளர் ஒண்ணும், உல்லன்ல ஒரு கேப் ஒண்ணும் கேரி பண்ணிட்டு போறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்பனா தான் நம்மளால குளிர் தாங்க முடியும். அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல வந்து சில்வர் வாட்டர் பாட்டில் ஒண்ணும், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒண்ணும் எடுத்துட்டு போலாம். ஷூ பார்த்தீங்கன்னா, ஸ்னோ ட்ரெக்கிங்க்கு ஏத்தா மாதிரி இருக்கிற ஷூ தான் வாங்கணும். இல்லாட்டி நம்ம அங்க ரென்ட்‌க்கு கிடைக்கும். அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கேரி பண்ணிட்டு போறதுக்கு ட்ரெக்கிங் பேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நெறைய லிட்டர்ஸ்ல வந்து பேக் வந்து அவைலபிள் இருக்கு. இந்த பேக் பார்த்தீங்கன்னா 65 லிட்டர்ஸ் இருக்கிற பேக். இதுல இந்த ஜிப் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ இருக்கிற இந்த ஜிப்ல பார்த்தீங்கன்னா, பேக்கோட ரெயின் கோட் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எதா இப்போ மழை பெஞ்சது, ஸ்னோஃபால் இருந்தது அப்படின்னா, நீங்க பேக் ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்ல பார்த்தீங்கன்னா, விசில் இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம இன்கேஸ் நம்ம ட்ரெக்கிங் அப்போ எங்கேயாவது நம்ம மிஸ் ஆயிட்டோம்னா, இந்த மாதிரி விசில் அடிச்சு நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழ இருக்கிற இந்த ஜிப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி எடுக்கிற ஐட்டம்ஸ வந்து வச்சுக்கலாம். ஓவராலா இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த மாரி டேப்லெட்ஸ் வந்து எடுத்துட்டு போறது நல்லது. ஃபீவர் டேப்லெட்ஸு, தலைவலிக்கு அப்புறம் இந்த மாரி விக்ஸ் இந்த மாதிரி சில இது கேரி பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாய்லெட்ரீஸ் இதுல வந்து லிப் பாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து சோப்பு, பேஸ்ட், பிரஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஐட்டம்ஸா கொண்டு போறது நல்லது. ஏன்னா ரொம்ப கேரி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டார்ச்சு நம்ம லாஸ்ட் சம்மிட் போறப்போ, நைட்டு நீங்க ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்கும். அப்போ இந்த டார்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சன்கிளாஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அங்க வெயில் பார்த்தீங்கன்னா, சுல்லுன்னு அடிக்கும். அதனால நம்ம கண்டிப்பா சன்கிளாஸ் எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரெக்கிங் போல் தான். ஸ்னோ ட்ரெக்கிங்கிறதுனால கீழ பார்த்தீங்கன்னா, அங்க ஷார்ப்பா இருக்கு. நம்ம இத வச்சு நம்ம குத்தி ஏறுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளும் இருக்கு. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க வேணும்னா வாங்கிட்டு போலாம். இல்லாட்டி நீங்க அங்க போனா உங்களுக்கு சில ஐட்டம்ஸ் வந்து நீங்க ரென்ட்‌க்கு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெக்கிங் போல் கூட உங்களுக்கு ரென்ட்‌க்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம எனர்ஜிய பூஸ்ட் பண்றதுக்காக குளுக்கோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெட் டிஷ்யூ கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போகணும். டியோடரண்ட் அங்க போய் நம்மளால குளிக்கலாம் முடியாது. 5 டேஸும் குளிக்காம தான் இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ், அப்புறம் வாலினி ஸ்ப்ரே ஒண்ணு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயிலு. இந்த கோகோனட் ஆயில் வந்து அங்க எடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆயிரும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி சின்ன ஒரு பாக்ஸ்ல வந்து நீங்க கோகோனட் ஆயில ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, அங்க போய் நீங்க ஜெல் கன்சிஸ்டன்சில நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி சின்ன 2
பாட்டில்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, சானிடைசர், ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி இதெல்லாம் சின்னதா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரைபாடு, கேமரா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கேமராக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வந்து எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. அப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க் தான். உங்க மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு பவர் பேங்க் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அங்க வந்து நம்மளுக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்காது. அதனால கண்டிப்பா ஒரு பவர் பேங்க் வந்து கேரி பண்ணிட்டு போங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் எடுத்துட்டு போறது நல்லது. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து ஏதாவது சின்னதா நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்க கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பர்ல வந்து நம்ம செக்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்பனா தான் நீங்க எந்த ஐட்டமையும் நீங்க மிஸ் பண்ணாம வாங்கி வைக்க முடியும். அப்புறம் நீங்க பேக் பண்றப்போ இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க டிக் போட்டுட்டே வர முடியும். இந்த பேஜ நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் தேவைப்படுதோ, கண்டிப்பா எது கேரி பண்ணிட்டு போகணுமோ, அந்த ஐட்டம்ஸ் மட்டும் மினிமலா வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம பேக்ல வந்து ரொம்ப போட்டு திணிச்சு எடுத்துட்டு போனோம்னா, வெயிட்ட தூக்கிட்டு நம்மளால ட்ரெக்கிங் முடியாது. ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது தவிர்த்து நீங்க அங்க ட்ரெக்கிங் போனதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ் வந்து நீங்க ரென்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ஷூ, ட்ரெக்கிங் போல் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் உங்களுக்கு வின்டர் ஜாக்கெட்ஸ் கூட உங்களுக்கு ரென்ட்டுக்கு கிடைக்கும். ஒருவேள உங்களுக்கு குளிர் பத்தாட்டி, இதுக்கு மேல அங்க ஒரு வின்டர் ஜாக்கெட் கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம். நாங்க என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே நான் வின்டர் ட்ரெக்கிங் பத்தின டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க.